பயிற்சி எங்களுக்கு இல்லை. இப்போ அது சம்மந்தமாக ஒன்றும் மில்லத்தனை யுத்தம் அது மாதிரி இல்லை. அதால் எங்களுக்கு ஆயுத பயிற்சி இல்லை. சீரோட எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் விருப்பமாக இருந்தால் போடலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது போட வேண்டிய தேவையில்லை. ஒருத்தரும் அதை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். நான் வந்து 1 மாதம் ஆச்சு. 2 மாதத்துக்கு மேலே வந்த பிள்ளைகளும் இருக்கு. இந்த மாதத்துலேருந்து எங்களுக்கு சம்பளம் வருது. எல்லாரும் விருப்பத்தின் பேர்லாம் இருக்கிறேன். எங்களுக்கு யூனிஃபார்ம் போட விருப்பமான ஆயுத பயிற்சி பெறேன்னு அது எங்களுக்கு தேவையில்லை. அப்படி தந்தால் நாங்கள் கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்வோம். இப்போ வந்து இடையில வெட்டிங் ஏதாவது இதில் சேர்ந்ததுக்கு பிறகு வெட்டிங் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அவையே ஹெல்ப் பண்ணிவிடும். இந்த லோன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பினோம். சம்பளம் வரும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து படித்த பட்டதாரிகளுக்கே அந்த மாதிரி சம்பளம் வராது. சும்மா நோம்பலாக படித்தாக்கள் இவ்வளோ சம்பளம் எடுத்துகிட்டு இருப்பினோம். அதால் பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக இருக்கலாம். என்ஜாய் பண்ணுறேன். நானும் என்ஜாய் பண்ணுறேன். எங்களுக்கு விரும்பியங்களே லீவ் எடுக்கலாம் தருவினம். தேவைப்பட்டதுன்னா அம்மா அப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். அதுக்குரிய வசதி எல்லாம் இருக்குது. இந்த கோர்ஸ் நேரம் நாங்கள் போனால் எங்களுக்கு தானே அது பிரயோசனம் இல்லை. படிப்பிச்சு தரது நாங்கள் கேட்டுக்கொள்ளாது. கண்டினியூ பண்ணலாம் போவோம். கோர்ஸ் வாங்குறதுக்கு முதலாண்டா நாங்கள் போய் வந்திருக்கிறோம். நான் 2-3 முறை போய் வந்திருக்கிறேன். இல்லை சிங்களம் எனக்கு தெரியாது. நான் சிங்களம் இங்கே படிப்பிச்சு தந்து கொண்டிருக்கணும். எல்லாம் படிப்பிச்சு தருவினோம். சிங்களம் எங்களுக்கு அவை தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழில் கதைச்சிட்டு இருப்போம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சிங்களத்தில் கதைச்சிட்டு இருக்கோம். பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இல்லை. இப்போ நாங்கள் நேரத்துக்கு சாப்பாடு வருது. இப்போ நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களோட பிரச்சனை இல்லை. எங்களோட அண்ணால் அன்பாக பழகுறாங்க. சொந்தம் வந்து புண்ணால் கட்டுவாங்க. பிரச்சனை இல்லை.